விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன பெட்டி? அதுல என்ன இருந்திருக்கு? அப்படிங்கிறதும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல நிகழ்ச்சியான பிக் பாஸ்ல சமீபத்தில பாரு மற்றும் கமருதீன் இவங்க 2 பேத்துக்குமே ரெட் கார்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் இது சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தொடர்ந்து பாரு மற்றும் கமருதீன பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனோட வீட்டுக்கு பெட்டி ஒண்ணு அனுப்பியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமருதீன் வந்து அங்கேருந்து ப்ராப்பரா ரிலீவ் ஆகல இல்லையா? அப்படியே வெளில வந்துட்டாரு. அதனால அவரோட திங்ஸு, அவரோட பொருட்கள், மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில போட்டு அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்து டீம் வந்து குடுத்துருவாங்க. அண்ட் அப்படி கொடுக்கும்போது, விஜய் சேதுபதி சார் கொடுக்க சொன்னாரு அப்படின்னு தனியா இன்னொரு பெட்டியுமே குடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பெட்டிய கமருதீன் அவர்கள் திறந்து பார்த்திருக்காரு. அதுல ரொம்பவே எமோஷனல் ஆகும்படியா ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. குறிப்பா கமருதீன் அவர்கள் பிக் பாஸ் வீட்ல இருந்த மொமெண்ட்ஸோட ஃபோட்டோ இருக்கும் இல்லையா? அதாவது வீட்ட விட்டு வெளிய போறவங்களுக்கு ஹெல்தி கிராசர் பெருங்காயம் அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் குடுப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம கமருதீன் அவர்களுக்கு லெட்டருமே ஒண்ணு இருந்திருக்கு. அதுல என்ன விஜய் சேதுபதி அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா, "டியர் கமருதீன், இதுவரைக்கும் நடந்தது ஒரு கெட்ட கனவா நெனச்சு மறந்துருங்க. இதுக்கப்புறம் உங்களோட லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க யாரும் உங்கள அதிக அன்பு குடுக்க போறதும் இல்ல, அதிகமா வெறுக்க போறதும் இல்ல. எல்லாமே அந்தந்த நேரத்துல நடக்கிறது தான். ஸோ இத நீங்க வந்து பெருசா நெனச்சு ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. போற போக்குல வாழ்க்கைய நடத்துங்க. ஏதோ ஒரு சின்ன தப்பு எல்லாருமே லைஃப்ல பண்ணுவோம். அந்த மாதிரியான ஒரு தப்பு தான். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம மொத்த வாழ்க்கையும் முடிஞ்சிட போறதில்ல. உங்களோட வாழ்க்கையோட புது பக்கத்த இதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அத ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி ரொம்ப ஆசையா கடிதம் ஒண்ணு எழுதியிருந்திருக்காரு. அண்ட் இத பார்த்துட்டு கமருதீன் அவர்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. ஏன்னா பிக் பாஸ் வீட்ல அவருக்கு ப்ராப்பரான சென்ட் ஆஃப் இல்ல. பிக் பாஸ் வாய்ஸ் இல்ல. பிக் பாஸ்லேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமும் குடுக்கல. எந்த ஒரு விஷயமுமே இல்லாம தான் அவங்க பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய போயிருந்தாங்க. அப்படி இருக்கையில இந்த மாதிரியான ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணியிருக்குது ரொம்பவே பெருந்தன்மையான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிக் பாஸ் வீட்ல பணப்பெட்டிய வச்சுட்டாங்க. அண்ட் இந்த ஒரு பணப்பெட்டி அப்படிங்கிறது டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கு. இதற்கு முன்னாடிலாம் பணப்பெட்டி வச்சுருவாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு பணம் ஏறும். அதுக்கப்புறம் தோன்றவங்க அத எடுத்துட்டு போயிருவாங்க. இன்னொரு சீசன்ல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இங்க பணம் ஏற ஏற ஃபினாலேல பணம் வந்து குறையும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸ் தான் பணத்த எண்ணியே வைக்க போறாங்க. அவங்க எவ்வளோ எடுக்குறாங்களோ, அவ்வளோ பணம் ஏறும். அத அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிரலாம். அண்ட் இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த முறை சாண்ட்ரா அப்படி இல்லன்னா அரோரா இவங்க 2 பேரும் பணப்பெட்டி எடுக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. சாண்ட்ராக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பா நாம ஜெயிக்க போறது கிடையாது அப்படின்னு. அதே மாரி அரோரா முழுக்க முழுக்க நாள் கணக்கு தான். எவ்வளோ நாள் இருக்கோமோ, அவ்வளோ பணம் நமக்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்னு. ஸோ அரோராவோ, சாண்ட்ராவோ இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் தான் இந்த ஒரு பணப்பெட்டி எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்ல முடியாது. விக்ரம் மாஸ்டர் மைண்ட் அவர் எடுத்துட்டு போனாலும் வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க.